பொதுவா வந்து சொல்றாங்க அந்த உடல் பருமனா இருக்கிறவங்க வீடு இப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மைதானா? நம்ம முன்னாடி சொல்லப்பட்டதாங்க. சன்லைட் ஒரு வீட்டுக்குள்ள வரலைன்னா ஹார்மோன் வந்து இன்பேலன்ஸ் ஆகிடும். அப்போ ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகும்போது ஒன்று தைராய்டு அதிகமாகலாம் அல்லது தைராய்டு கம்மியாகலாம். ஸோ அவங்க தான் வந்து ஃபேட்டாக இருப்பாங்க, பருமனாக இருப்பாங்க, ஒபேசிட்டின்னு சொல்லுவோம். அப்போ இதில் யார் அதிகமாக பாதிக்கப்படுறாங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஓகே. பொதுவாக இப்போ ஜென்ஸ் நாம் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுறோம், வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ வீட்டை விட்டு வெளியே போயிடுறோம். வீட்டில் அதிகப்படியான நேரம் இருக்கிறது பெண்கள் தானே இருக்காங்க. ஆமாம். அப்போ கிழக்கு மூடப்பட்ட வீடு, கிழக்கு பக்கம் சன்லைட்டே இல்லாத வீடு, கிழக்கு பக்கம் பொது சோறு இருக்கிற வீடு, அல்லது கிழக்கு பக்கம் இன்னொரு வீடு இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய கார் ஷெட்டு, ரூஃபிங் ஷீட்டு, அல்லது பெரிய மரம், அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி ஏதாவது இருந்து முற்றிலுமே கிழக்கு அடைப்பட்ட இடமாக இருந்தால் அந்த வீட்டில் உள்ளவங்களுடைய பாடி கண்டிஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, பார்த்தோன்னே நம்ம இன்னொரு சிமெண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாங்க. ஓகே. அவங்க அடிக்கடி டாக்டர்கிட்ட போய் கண் செக்அப் பண்ணுவாங்க. அப்புறம் ஏதாவது கண்ணில் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க. விட்டமின் டி கம்மியாச்சுன்னா கண் பார்வை திறனும் போயிடும்.